ஸ்டுடியோவில் 4 சுவத்துல இருந்த தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதை அமைச்சு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர்னா அது இவர் மட்டும்தான். பாரதி ராஜா தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் மாயத்தேவர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு 1941 ஜூலை 17 பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. படிக்கிற காலத்திலிருந்து இலக்கியங்கள், நாடகங்கள், இயக்கம்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. சுகாதார ஆய்வாளரா வேலை பார்த்த அவர் சினிமாவுக்காக சென்னைக்கு வராரு. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டே வாய்ப்பு தேடி அலைகிறாரு. பல வருட கஷ்டங்களுக்கு பிறகு 1977 16 வயதிலே அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குறாரு. அது மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு வசூல்ல சாதனை படைக்குது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனர் தமிழக அரசோட விருது பெறாரு. முதல் படத்திலே தன்னுடைய ஆளுமை நிரூபித்த பாரதி ராஜா தன்னுடைய அடுத்த படைப்பான கிழக்கே போகும் ரயில முழுக்க கிராமத்து பின்னணியில எடுத்து வெற்றி கண்டாரு. கிராமத்து கதைகள் கொண்ட படங்களை மட்டும்தான் இவரால் இயக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அடுத்த படைப்பான சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற படத்தின் மூலம் எல்லாத்தையும் உடைச்சி எறிகிறாரு. மண் வாசனையை விதைச்சு சாதி வெறிக்கு எதிராக வேதம் புதிது, பெண் சிசுக்கொலைக்கு எதிராக கருத்தம்மா, முதுமை கால காதலுக்கு முதல் மரியாதை, அண்ணன் தங்கை உறவுக்கு கிழக்கு சிமிலை போன்ற சமூகத்தினுடைய பல கதைகளை பேசிய மாபெரும் கலைஞர். தமிழக அரசின் விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், தேசிய விருதுகள் தொடங்கி பத்மஸ்ரீ வரைக்கும் பல விருதுகள் வாங்கியிருக்காரு. கே பாக்கியராஜ், ராதிகா, மணிவண்ணன், கவுண்டமணி, விஜயசாந்தி, ரேவதி போன்ற பல பேர் அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஸ்டுடியோவில் 4 சுவத்துல இருந்த தமிழ் சினிமாவை ஒரு புதிய திசையில பயணம் செய்ய வச்சு தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தியவர் மரியாதைக்குரிய பாரதிராஜா அவர்கள். இயற்கையோடு பின்னி பிணைந்த கிராமத்தின் யதார்த்தத்தையும் மனித உறவுகளின் மகத்துவத்தையும் மாறுபட்ட சிந்தனையோடு மாபெரும் கலைப்படைப்புகள் உருவாக காரணமாக இருந்தவர் இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள். அவருடைய இறப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.